ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, HTML என்ன, அது எப்படி ரன் பண்ணுறது, அது எப்படி பேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசிக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ HTMLன்றது என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து சீரியஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டரு, பேராகிராஃப், டைட்டில்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம லேட்டரான் செஷனில் பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி HTML வந்து வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினா போதும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணலாம், எப்படி ப்ரௌசரில் ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நான் வந்து ஆல்ரெடி ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இதை பிகின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல எடிட்டராக ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து VS கோடு தான். ஸோ நீங்கள் VS கோடு கூகுளில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை உங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கோடிங் பார்ட் வரலாம். ஸோ இப்போ கோடிங் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து டாக்குமெண்ட் டைப் தான் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் டைப்புன்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த டாக்குமெண்ட் வந்து அதோட டைப் வந்து HTMLன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ எல்லா HTMLம் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் வித் பிகின் வித் HTML டேக் தான். ஸோ அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்டு எண்டு வித்து இந்த /HTMLன்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதுக்கு ஹெட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹெட்டரு அண்ட் தென் இன்சைட் த ஹெட்டர் வந்து நம்ம டைட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் VS கோட் யூஸ் பண்ணுறதுனால நான் டைப் பண்ண அதுவே எனக்கு எல்லாத்தையுமே எடுத்து தருது. ஸோ எனக்கு இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களை VS கோட் யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அண்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா, டைட்டில் வந்து ப்ரௌசரோட டேப் பாரில் டிஸ்பிளே ஆகக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாடி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பாடின்னு டைப் பண்ணுறேன். ஸோ அதுவே எனக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு டேப் க்ரியேட் பண்ணுவேன், எனக்கு வந்துடுது. ஸோ VS கோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாடின்றது இதுதான் நம்மளோட வெப் பேஜில் க்ரியேட் ஆகக்கூடிய பேஜஸ்ஸு. ஸோ இதில் H1ன்றது ஹெட்டர் 1. ஸோ இது வந்து ஹலோ வேர்ல்டு ஃபஸ்ட் டைம் நம்ம க்ரியேட் பண்ணால் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பண்ணுறோம். இது வந்து பேராகிராஃப் டேக். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் HTML பேஜ். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகுது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு, நீங்கள் சேவ் பண்ணும்போது .htmlன்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ரன் பண்ணிங்கன்னா போதும். ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்ட், திஸ் இஸ் மை ஃபஸ்ட் HTML பேஜ். ஸோ நம்ம அங்கே கொடுத்த இது பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கொடுத்த டைட்டிலு, இது நம்ம கொடுத்த ஹெட்டர், இதுதான் அந்த H1 டேகு, இதுதான் நம்மளுடைய பேராகிராஃப் டேகு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை இன்னும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்படி தான் வந்து HTML வந்து பிகின் இப்படி தான் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஹெட்டர் வருது, இந்த டைட்டில் அண்ட் பாடிக்குள்ளே H1 டேக், பேராகிராஃப் டேக். ஸோ இது தான் நம்ம அந்த கோடிங் பார்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது தான் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றத நம்ம அதையும் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம AI தான் வந்து கரண்ட்டாக இருக்கிறதுனால, ஸோ அதையும் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் போய்ட்டு ஏதோ ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிங்க. ஐ வாண்ட் டு ஹலோ வேர்ல்ட், சரி வேர்ல்டு பேஜ் HTML ஜஸ்ட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா, சரி தப்பாக போட்டேன். ஓகே, அது கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் போட்டிங்க HTML அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு பேஜோட கண்டென்ட்டை அது கிளியராக உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம பாருங்கள், நம்ம என்ன டைப் பண்ணமோ அதை தான் இங்கே வந்து அது கொடுத்துருக்கு ChatGPT. ஸோ ஜஸ்ட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம போய் நம்மளோட கோடிங்கில் போட்டாலும் இது அழகாக ஒர்க் ஆகும். ஸோ ஒன் செகண்ட், நான் கோடிங்கில் போட்டுட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம என்ன போட்டோமோ அதே தான் அதுவும் கொடுத்துருக்கு. ஸோ வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. சேவ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ரௌசரில் போயிட்டு நான் ரன் பண்ணுறேன்.
சூப்பராக வந்துச்சுங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபுல் இது. ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஏஐயும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ChatGPTயில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ப்ராப்பராக அந்த கன்டென்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டாஸை கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ இதுதான் ரொம்ப பேசிக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று கோட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ChatGPT யூஸ் பண்ணி ChatGPTலேருந்து கன்டென்ட் எடுத்து கூட நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு ChatGPTயில் அப்படியே நம்ம எடுத்து காப்பி பண்ணி போட்டோன்னா நமக்கு எது எப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட்டு பேசிக்ஸ்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டா தான் நம்மளால் ChatGPTலேருந்து காப்பி பண்ணி போடுற கோடெலாம் வந்து நமக்கு ரொம்ப ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கோ வாட் சம்திங். ஸோ ஐ திங்க் ஹோப் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நார்மலாக கோட் பண்ணுறது அண்ட் ChatGPT யூஸ் பண்ணி எப்படி நம்ம கோட் பண்ணுறது அப்படின்றதும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நம்ம மோர் க்ரியேட்டிவாக ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.